ரமலான் மாதத்தில் இப்படி நோன்பு வைக்கலாமா அப்படி நோன்பு வைக்கலாமா நிறைய டவுட் இருக்கும் தானே. என்னடாம்மா தஹஜ்ஜுடைய நேரம் ரமலான் மாதத்தை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இரவு முழுவதும் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வணக்கம் புரிஞ்சிருக்காங்க. சாதாரண நாட்களில் அதிகமாக இரவு வணக்கம் செஞ்சுருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா வக்தையுமே இரவு நேரத்தை தஹஜ்ஜுதாக தான் தொழுதுருக்காங்க. அதனால் நீங்கள் நம்ம வந்து இப்போ ஒரு கால கணக்கீடு இருக்கனால நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். 2 மணிலேருந்து ரமலானில் மட்டும் 2 மணிலேருந்து உங்களுக்கு தஹஜ்ஜத் வக்து தான். தஹஜ்ஜத்துக்கு ஒரு வக்துன்னு கிடையாது, அது நடுநிசையில் செய்யக்கூடிய ஒரு அமல். அந்த அமலை வந்து யாருக்கும் தெரியாமல் எந்திரிச்சு ஒளி செஞ்சு நம்ம ஒளி செய்கிற தண்ணீர் சத்தம் கூட கேட்காத அளவுக்கு இருந்து ஒளி செஞ்சு தொழுதுட்டோன்னு சொன்னால் அந்த அடியான அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நீங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி யாருக்குமே தெரியாத இருட்டில் ஓடக்கூடிய ஒரு சிற்றெரும்பின் காலடி ஓசையை கூட கேட்கக்கூடியவன் அல்லாஹ். அப்போ அல்லாஹு தாலா என்ன நமக்கு விளக்குறான் இந்த இடத்துலன்னு சொன்னால், யாருக்குமே அறியாமல் என்னுடைய அடியான் எனக்காக 2 ரக்காத்து தொழுகிறான்னு சொன்னால் அந்த அடியானுடைய அன்றைய உடனே தேவையை நான் நிறைவேற்றி தர்றேன் அப்படின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ தஹஜ்ஜுக்கு அல்லாஹ் அவ்வளோ மகத்துவம் வச்சுருக்கான். மற்ற நாட்களில் நீங்கள் ஒரு 3:30 இல்லை ஒரு 3 மணி அப்படி வச்சுக்கலாம். ஆனால் இது ரமலானுடைய மாதமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் 2 மணிலேருந்தே உங்கள் தஹஜ்ஜத் தொழுகை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சில பேர் இப்போ தராவி நோன்பு திறந்துட்டு சில பேருக்கு பார்த்திங்கன்னா தலை சுற்று வந்துடும். நோன்பு திறந்த உடனே தான் ஒரு தூக்கம் வரும், ஒரு படுக்கணும் ஏன்னா பகல் முழுவதும் சாப்பிடல. மற்ற நாளில் கூட மதியம் சாப்பிட்டோன்னு படுப்போம். ஆனால் இந்த ரமலானில் பார்த்திங்கன்னா மதிய தூக்கம் வந்து கட்டாயிரும், வரவே வராது. ஏன்னா சாப்பிடல இல்லை, வயிற்றுல தான் இற இல்லையே, எப்படி தூக்கம் வரும்? அப்போ கடைசியில் என்ன ஆயிடுவோம், நம்ம இந்த நோன்பு திறந்தோன்னு எல்லாருக்குமே ஒரு மயக்கம் வந்து மகரிபை தொழுதுட்டு செத்த நேரம் படுத்துருவோம். இதில் நிறைய பேருக்கு வந்து என்ன ஒருனா, பெண்களுக்கு சொல்கிறேன், ஆண்கள் வந்து விழுந்துடுச்சு வேகமாக பள்ளிக்கு போயிடுறாங்க, தராவிகளாம் முடிச்சு தான் அடுத்து வர்றாங்க மகரிபுக்கு போனாங்கன்னா. பெண்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால் கொஞ்ச நேரம் படுத்துறதுனால அந்த இஷா டைம் ஆயிடுதா, எந்திரிச்சிர மகரிபை தொழுதுட்டு படுத்தாலுமே இப்போ இஷாவுடைய வக்தே தள்ளி போயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. என்ன செய்கிறாங்க, அந்த இஷாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு நீங்கள் அப்படி கொஞ்ச நேரம் பிற்படுத்தி உங்களுடைய ஃபர்ல தொழுதுட்டு வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் தஹஜ்ஜுத் வரை நீங்கள் உங்களுடைய அமலை செய்யலாம். அமல் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னாமா, இப்போ தராவீஹ் தொழுகை நைட்டு தொழுவோம்லமா, அதை வந்து நீங்கள் தஹஜ்ஜுத் வரை கூட வச்சுக்கணும்.